ஏய் கவலைப்படாங்க, நம்ம பையன் தான் என்ன பண்ணியிருந்தாலும் வெளில எடுத்துடலாம். அதான் பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு ஒரு ஆளுமையே கிடையாது. என்னடா பண்ண போற அடுத்தது? அடுத்து படிக்கலான் இருக்காங்க மேல. ஏதாவது பண்ண அங்க பாரு, அவன் ஸ்கூல் சீனியர்ல. ஆமாக்கா, அது பேசிட்டு இருங்க. எப்படியா இருக்கீங்க? சொல்லுப்பா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன். ஆனா நீ அந்த ஊர் ஒதுக்க அமைச்சிருக்கேன் நீனு. ஆமாண்ணா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும்பா. அப்புறம் என்ன திடீர்னு இங்க? நான் என் கார் ஒன்று வாங்கியிருக்கேன், சும்மா வீடியோ எடுக்கேன். கார் வாங்கியிருக்கியா? ஆமாண்ணா. சரி சரி சரி, பார்த்து போ. வரண்ணா. இவனுங்கெல்லாம் கார் வாங்கலாரு, உண்மையில வளர்ந்துட்டானுங்க பேரு. இல்லை நேர கொடுமை. ஏன்பா, என்ன சொன்னார் உன் சீனியர்? இல்லக்கா, சின்ன வயசுல சூப்பரா பேசுறாரு அந்த அண்ணா. இப்ப நான் போய் நிக்கிறேன், ஒன்னும் ஒதுக்குற மாதிரி பாக்குறாருக்கா. நான் கார் வாங்கிட்டேன் அப்படின்றேன், நீ எல்லாம் கார் வாங்கியா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரியே தெரியுது. அந்த மாதிரி பாக்குறாரு. என்னக்கா இதெல்லாம் ஒதுக்குமுறைன்ற எனக்கு மட்டும் தான் அவர் பண்றாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நிறைய பேரு, பாதி பேர் உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க, பாதி பேர் அதை வெளியில காமிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு வேற்றுமைன்ற ஒரு நாட்டிலேயோ மக்களுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனாவது இதை புரிஞ்சு தெரிஞ்சு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், ஒன்னா இருக்கணும்னு நினைச்சிட்டு வாழணும். இது எப்படிதான்க்கா மாறுறது? ஒன்னும் இல்லடா, அவங்கவுங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாலே போதும்.